ஹே அமிகோஸ், ரொம்ப ஈஸியாக ஒரு கிரில்டு பன்னீர் டிக்கா ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாலிடாக ஒரு 15 மினிட்ஸில் ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 7 to 8 நம்பர்ஸ் ஆஃப் கட்டி தயிர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். தயிர் நீங்கள் ஹோம்மேட் கர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பேக்கெட்டட் கர்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக் ஃபார்மேட் ஆஃப் கர்டு ஒரு 7 to 8 ஸ்பூன் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு ½ ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்டு கூடவே 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு ½ லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸ்க்காக. இது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே கொஞ்சமாக பெப்பர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கர்டு கூட நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாஸும் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஃபைனலாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு க்ரீன் கேப்சிகம்மை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக டிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே க்யூப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வெஜ்ஜீஸை கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கேப்சிகம்க்கு நெக்ஸ்ட்டு அனியன்ஸையும் இது மாதிரி க்யூப் ஃபார்மேட்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அனியன்ஸ் சிங்கிள் அனியனாக இருக்க மாதிரி வாங்குங்க. சில அனியன் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே டபுள் அனியன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனியன்ஸை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. லைக் ஓப்பன் பண்ணானா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்க அனியனை டிக்காவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டட் நார்மலாக கட் பண்ணானா ஒரு சிங்கிள் அனியனாக இருக்கும்ல, இதில் கட் பண்ணானா க்யூப்ஸ் ஃபார்மேட் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் இந்த மாதிரி அனியனை கட் பண்ணி நார்மலாக சென்டரில் ஒரு டைஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்தாவே இந்த க்யூப் ஃபார்மேட் வந்துடும். அண்ட் இது கூடவே ரெட் கேப்சிகமும் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா க்ரீன் கேப்சிகம் மட்டும் ஃபைன். இது கூட பன்னீர் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். பன்னீருமே நல்லா க்யூப் ஃபார்மேட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக் ஷூர் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும். இதை விட நீங்கள் பெரிய லாஃபாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா பன்னீர் உள்ளே சாகியாக இருக்கும், சைடில் எல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ டைஸ் பண்ணுற ப்ரொப்போர்ஷன் இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு, லைக் உங்கள் விரல் சைஸ் தான் இருக்கணும், அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு ஒரு க்யூப் ஃபார்மேட்டில் கட் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் பன்னீர் ஈவனாக அவுட்டர் கிறிஸ்பாக அதே சமயம் சாஃப்டாகவும் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண அந்த தயிர் பேட்டர் கூட சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பன்னீரோட டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ஸ்க்வீஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பேசிக் வெஜ்ஜிஸ். இதுக்கு போக நீங்கள் வெஜ்ஜிஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கலி ஆட் பண்ணலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம். எதனால உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பட் தக்காளி ஆட் பண்ணுறதா இருந்தால் அது மட்டும் ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜ்ஜீஸ் கூடயும் சேர்த்து நீங்கள் தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தக்காளியோட ஜூஸ் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். அந்த பேட்டரே ஃபுல்லாக தண்ணியாகிடும், சாகி ஆகிடும். அதனால் தக்காளி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னும் போது அதை ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்சரை ஒரு ½ அன் ஹவருக்காச்சும் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. அப்போ தான் மசாலாஸ் நல்லா கோட் ஆகும் வெஜ்ஜீஸ் அண்ட் பன்னீர் கூட. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்ககிட்ட டூத் பிக் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கியூவர்ஸ் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நான் இது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 6 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கியூவர்ஸ் சம்திங் ஏதோ ரேட் இருந்தது, எனக்கு ஞாபகம் இல்லை. வேணா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதே உட்டன் ஸ்கியூவர்ஸ் கூட உங்ககிட்ட இருக்குது. பட் அது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்கியூஸ் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால பெஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் டிக்கா செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இதை 1 by 1 அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் அந்த வேலை. ஜஸ்ட் நார்மலாக அந்த ஸ்கியூஎஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி விடுங்க. எப்போதுமே பேஸ் லேயர் கேப்சிகமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்போ கிறிஸ்பான பேஸாக இருக்கும். மேலே கொஞ்சம் சாஃப்டான பன்னீர் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கீழே பேஸ் கேப்சிகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேயர் அனியன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பொட்டேட்டோவோ இல்லை ப்ராக்கலியோ இல்லை வேறு ஏதாவது வெஜ்ஜீஸோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் உங்கள் பன்னீர் இருக்க மாதிரி நீங்கள் 1 by 1 அப்படி லேயராக ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே ரெசிபியில் இன்ஸ்டெட் ஆஃப் பன்னீர் நீங்கள் நான்வெஜ் ஆப்ஷன் போகிறீங்கன்னா யூ கேன் ரீப்ளேஸ் அ பன்னீர் வித் சிக்கன், அது மாதிரி கூட நீங்கள் பைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்கியூவர்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி டூத் பிக்கில் கூட அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக டூத் பிக்லேயும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு grill பேனில் கொஞ்சமாக ஆயில் ட்ரிசல் பண்ணிவிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்கியூவர்ஸை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி grill பேன் இல்லை அப்படின்னா நார்மல் தோசை தவாவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நான்ஸ்டிக் தோசை தவா அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த grill பேனில் பண்ணும்போது வந்து ஒரு சார்டு ஸ்மோக்கி ஃபீல் வந்து உங்களுக்கு வரும் சாப்பிடும்போது. அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி டிக்காஸ்லாம் வந்து இதர் பார்பிக்யூ பண்ணுவாங்க, இல்லை இது மாதிரி grill பேனில் பண்ணுவாங்க. அதை தான் வேறு ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிக்காஸ் ஆர்டர் பண்ணும்போது சைடில் வந்து உங்களுக்கு வெஜ்ஜீஸ் வந்து சார்ட் பண்ணி கொடுப்பாங்க grill பண்ணி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ராக்கலி வந்து நான் இதே grill பேனில் வந்து சைட்ஸில் வச்சு கொஞ்சம் டாஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ இன்பிட்வீன் ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு நடுவில் வந்து லைட்டாக வந்து அந்த ஸ்கியூவர்ஸை மட்டும் இப்படி சுற்றி வைங்க. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு குக் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குக்கான போர்ஷன் வந்து இந்த மாதிரி சார்டாக பிளாக் கலரில் இருக்கும், மீதி போர்ஷன்ஸ்லாம் வந்து ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அப்படியே சுற்றி சுற்றி வந்து அதை குக் பண்ண வைங்க. ஓரளவுக்கு 4 சைட்ஸும் நல்லா grill ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சீஸ் பிளாக்கை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ஹீட்டில் வந்து சீஸ் மெல்ட் ஆகும் அண்ட் உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு சீஸி ஃபீலும் இருக்கும். இது மெல்ட் ஆகிற சமயம் வந்து நம்ம இதுக்கு தேவையான சாஸ் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சமாக கெச்சப் அண்ட் கொஞ்சமாக மேயோ, அதுக்கப்புறம் வந்து பேசில் லீஃப் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அண்ட் இது கூட கொஞ்சமாக வந்து சீஸை வந்து கிரேட் பண்ணி இல்லை கட் பண்ணியோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீஸி விரும்புகிற பர்சனாக இருந்தானா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து இந்த சீஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பன்னீரில் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கறனால. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து சாஸ் பார்த்திங்கன்னா எதர் மைனஸ் இல்லைனா வந்து கெச்சப் ஏதாவது ஒன்று வைப்பாங்க ரெஸ்டாரண்ட்டில். இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சட் ஆஃப் சாஸ் நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது சாப்பிடும்போது எல்லா ஃப்ளேவரும் வந்து பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். லைக் ஒரு சார், டேங்கி, ஒரு ஸ்வீட், ஸ்பைசி எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சர் ஆஃப் ஃப்ளேவர் வந்து நம்ம பைட் பண்ண கிடைக்கும். ப்ளஸ் நம்மளோட பன்னீர் வந்து நல்லா சார்டாக வந்து ஃபுல்லாக அங்கங்கே வந்து பிளாக் கிளேஸில் பயங்கரமாக வந்து குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாஸ், அதை வந்து இப்படி மேலே வந்து லைட்டாக வந்து ட்ரிசில் பண்ணுங்கள். இந்த டிக்காஸை பொறுத்தவரை வெஜ்ஜீஸும் சரி பன்னீரும் சரி ஃபுல் குக்டாகவே இருக்கக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து ஹாஃப் குக்கில் இருக்கணும் அண்ட் பன்னீர் வந்து அதே மாதிரி ஹாஃப் குக்கில் இருக்கணும். உள்ளே சாஃப்டாக இருக்கணும், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் வந்து நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும் தானே அது ஃபைனலாக வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ அப்படி மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து அனியன் அண்ட் குக்கும்பரை டைஸ் பண்ணி வச்சாச்சு. அண்டு நம்ம ஏற்கனவே வந்து grill பண்ண ப்ராக்கலி அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் சாஸையும் வந்து கூட கொஞ்சம் டிப் பண்ணுறதுக்கும் வச்சாச்சு. ஒரு லெமனை ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு லெமனும் வச்சாச்சு. ஃபைனலாக வந்து நம்மளோட பன்னீர் டிக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிளாக வீட்டில் இருக்க பேசிக்கான விஷயத்தை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக பன்னீர் டிக்கா ரெசிபி இருக்குன்ட்டு. இதுக்காக போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம செலவு பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம், வீட்லேயே நீ செஞ்சதுனால. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்மேட் ஆஃப் பன்னீர் டிக்கா ரெசிபி. இன்னும் நிறைய அப்கிரேடட் வெர்ஷன் இருக்குது. அதெல்லாம் ஃபர்தராக என் சேனலில் இன்னும் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் தி பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.